தளபதி விஜய் முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். மக்களுக்கு வணக்கம். அவருக்கு வாழ்த்துக்கள், அனில்ஸ்க்கு வாழ்த்துக்கள், ஆகமொத்த தமிழக மக்கள் ஓட்டு போட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். டிவிகே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு இல்லாதவர்கள்லாம் ப்ரே பண்ணிக்கிட்ட அந்த நல் உள்ளங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிட்டு இவங்க ஜெயிச்சாங்க அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்லாம் நான் கொடுக்க போறது இல்லை. அதை அடிச்சு போய்கிட்டு இருக்கு, முன்னிலேன்ட்டு 100 அபோல போய்கிட்டு இருக்குது. நான் பேச போற விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்க்க தவறுன விஷயத்தை நம்ம பேச போறோம். அது எப்படிடா நாங்க பார்த்த விஷயத்தை தான் நாங்க தான் லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் உங்க கண்ணிலே பட்டிருக்காது. அதனால இதை எதையும் மறந்துடக்கூடாதுன்னு லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு வந்துருங்க. எல்லாமே ஃபன்னியான விஷயம். இந்த வீடியோ நான் இப்படியே போட்டதை விட இதை எடிட் பண்ணி உங்களுக்கு ப்ரூஃபோட போட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சில ப்ரூஃப் இந்த பேசிக்கிட்டு இருக்க மொபைல்ல இருக்குது. பட் அதை நான் சொல்லிடுறேன். இல்லப்பா நான் அதை பார்க்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல இந்த போர்க்குதிரையில வந்து போஸ்ட் பேஜ் இருக்கும் இல்லையா, அதுல வந்து நான் போட்டு விட்டுருவேன். ஃபர்ஸ்ட் சொல்றேன் செம்ம மேட்ரு. இதுல சொல்லிட்டு அதுக்கப்புறம் எழுதி வச்சிருக்கெல்லாம் சொல்றேன். எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஒரு கேரக்டர் வந்து பாலிமர் நியூஸ் சேனல்ல வந்து லைவ் போய்கிட்டு இருக்கும்போது கமெண்ட்ல வந்து அழுதுகிட்டு இருக்கான். வழக்கம் போல என்னடா சொல்லுங்கடா, இப்பவா சொல்லுங்கடா உங்க கொள்கை என்னன்ட்டு. அதை வந்து அடிச்சு போற வேகத்துல வந்து சர்ன்னு போகும் இல்லையா வேகமா, அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றதுன்ட்டு 100 ரூபா பணம் கட்டி சூப்பர் தேங்க்ஸ்ல அதை வந்து பார்க்க வைக்கிறான். உடனே வந்து என்னடா பணம் கட்டி அழைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒருத்தன் போடுறான். அது எனக்கு தோணுச்சு, ஒருத்தன் கமெண்டாவே போட்டுட்டான். இதெல்லாம் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்படியே போட்டுட்டே இருக்கும்போது எல்லாருமே டிவிக்கு சப்போர்ட்டா நிறைய போயிட்டே இருக்கும்போது, இரு நான் பணம் கட்டி உனக்கு ஒரு ரிப்ளை போடுறேன்னு ஒருத்தன் போட்டு விட்டா ஒரு 40 ரூபா. அவன் 100 ரூபா கட்டி அழுதுகிட்டு இருக்கான். என்ன போட்டான், என் கொடி பறக்குதா அப்படின்னு போட்டு 2 யானை ஒரு டிவிக்கு. இதை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். சூப்பர் தேங்க்ஸ்ல இது வந்து பண்றாங்க. ஓகேவா, இதை நீங்க எங்கேயா நோட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னா எங்க வந்து சொல்லுங்க. ஆமா நான் பார்த்தேன்னு பார்க்கலாம். ஆமா ப்ரோ இதை நான் பார்க்கல, எனக்கு போட்டு விடுங்க அப்படின்னா நான் வந்து இதை போட்டு விடுறேன். இதுதான் ஃபன்னான எலமெண்ட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தது நிறைய மிஸ் ஆயிருக்கும். அதுல இந்த வீடியோல எல்லாமே சூப்பரா இருக்கும். இதுல என்னன்னா ஒரு சில வருத்தங்கள் வந்து இருக்கு. மக்கள் எல்லாருக்குமே தெரியும் யார் ஜெயிப்பாங்க, அதெல்லாம் மேட்ரு. ஆனா டே இன்னைக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சவொடனே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, இப்போ இமேஜின் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, ஒரு பொம்மை ரெடி பண்ணுவாங்க. இப்ப விஜய் மாதிரி ஒரு பொம்மை, ஸ்டாலின் அவர்கள் மாதிரி ஒரு பொம்மை அப்படின்னு. எங்க விஜய் அண்ணாவை வந்து சிரிக்கிற மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஏங்க அவர் தோத்துட்டு அழுகிற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது வேணும்ல, அது உங்களுக்கு அப்படின்னா அது வேண்டாம். இது யார் கேட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூஸ் சேனல்ல இருந்து அதை ரெடி பண்ணி கொடுக்குற இடம் இருக்கும் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்ப அதை பண்றேன்னு வைங்களேன், ஏன்டா கேட்பாங்க, சொல்லுங்க உங்களுடைய தேவை என்ன அப்படின்னு நான் சொன்னதுக்கு பிறகு அவங்க வந்து டக் டக் நடிச்சு இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு அனிமேஷன் இப்படி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நாங்களும் எப்படின்னா அங்கங்க விர்ச்சுவல்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் வந்து அனிமே பண்ணி கொடுக்குற மாதிரி அங்கங்க இருப்போம். அப்போ ஏங்க உங்களுக்கு ஸ்டாலின் சிரிக்கிற மாதிரி வேண்டாமா, இல்ல அவர் தோத்துருவாரு அதெல்லாம் வேணாம் எங்களுக்கு இது மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டு ஒரு நியூஸ் சேனல் வந்து வாங்குறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நான் பேசுனதான் வச்சு கேட்டுட்டு அப்படி போனா, ஓ அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சா வாண்டடாவே அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ட்டு வாங்குவாங்க பொதுவா. இதுல இருந்து உங்களுக்கு நான் என்னத்த இலைமறைக்காயா சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ ஒரு ஃபேமஸான பிராண்ட் ராம்ராஜ் அப்படின்ற ஒரு பிராண்ட், ஓகேவா. அவங்களுடைய விளம்பரம் எல்லாம் இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துருக்கோம், வேட்டி சட்டையோட அப்படியே அட்டகாசமா இருக்கும். பெரிய ஸ்கிரீன் தேட்டரா இருக்கட்டும், டிவி சேனல்ஸா இருக்கும், அது விளம்பரம் ரொம்ப ஃபயர். ஆனா பிடி, ஓகேவா, புதிய தலைமுறை சேனல்ல பார்க்கும்போது எழுதி வச்சிருக்கேன். அதான் நான் பார்த்தோன்னே இது எழுதிடும், இது வந்து மிஸ் ஆகக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ராம்ராஜ் காட்டன் வேஷ்டியில விளம்பரத்தை பார்த்திருப்பான். நான் வெள்ளை சட்டை, அவங்க போட்ட பேண்ட் கலர் சந்தன கலர். என்ன சிம்பல் உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டுக்கு தெரியும். ஓட்டு போட்டு போன எல்லாருடைய யூனிஃபார்மா இருந்துச்சு இல்லையா, டிவியோட யூனிஃபார்ம்ஸா, அதை போட்டு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அவங்களாம் இதெல்லாம் முன்னாடியே கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு இப்படி ஒரு விளம்பரம் வேணும் இங்க கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்க நோட் பண்ணீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா, இதை பார்க்கும்போது நிறைய ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஓகே அப்படின்றது தான். அடுத்து வந்து நான் சொன்னேன் இல்லையா, இது யார் யார் வாங்கினா என்னென்ன சேனல் வாங்கினாங்கன்னு. நீங்க அப்படி இன்னைக்கு நடந்த இருந்து லைவ்ல போனதை அப்படியே பேக் போயிட்டு ஒவ்வொரு சேனல்ல இருந்து நீங்க அந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா, ஆமாங்க விஜய் சிரிக்கிற சிம்பிள் வருது அனிமேஷன்ல. பட் வந்துங்களேன் மற்றவங்களுக்குலாம் அழுகிறது இதில் எப்படி உங்களுக்கு முதலே தெரியும். இதை ரெடி பண்ண எவ்வளவு நேரம் ஆகும், இந்த எல்லா விஷயத்தையுமே ஆல்ரெடி ப்ரிப்பேரா எடுத்து வச்சுட்டாங்க. ஓகேவா. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது 2 விஷயம் இந்த இடத்துல. ஏன்னா இதை வந்து நம்ம கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஒன்று சாட்டை சேனல், இன்னும் சன் நியூஸ் சேனல். இவங்களும் ரொம்ப நியாயமானவங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு 11 மணி அந்த டயத்துல வரும்போதே அடிச்சு இப்படி போகும் இல்லையா, 80, 90, 100 அந்த மாதிரி வரும்போது கூட, ஆமாங்க ஸ்டாலின் வந்து இன்னும் வந்து இதாகல, ஜெயிக்கல, விஜய் தான் முன்னிலையில் இருக்காரு, அவர் தான் அப்படின்ட்டு அந்த கவுண்டெல்லாம் நியாயமான நியூஸாவே அவங்க வந்து போட்டாங்க. இதான் ஹைலைட். ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கே தெரியும்,
நாம் தமிழர் கட்சி ஜீரோலேயே இருந்துக்கிட்டே இருந்தது. அவங்க பெர்சன்டேஜ் உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஓட்டு பெர்சன்டேஜ். அவங்களோட மனதை நம்ம புண்படுத்த வேணாம். 1% 2%ன்னு 8லேருந்து அவங்க எப்படி குறைஞ்சாங்க, அது நம்ம தனியாக வேணா பேசிக்கலாம். போசிக்கலான்னு ஒரு அவங்கள நினைச்சாலே ஒரு காமெடி வரும்போது வார்த்தை வர மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு அவங்க அந்த அளவுக்கு பேசிருக்க கூடாது தான். ஏன்னா அவங்களே எஃபர்ட் போட்டாங்க, களத்துல என்னெல்லாம் பண்ணாங்க எல்லாம் தெரியும், நம்மளும் காலகாலமா பார்த்துட்டு இருக்கோம். பட் விஜயை வந்து எதிர்த்த உடனே அது எந்த அளவுக்கு ஃபயரா மாறிச்சு அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ பார்க்கும்போது ஒரு ஒரு பெரிய தாக்கம் தான் சொல்லணும். இப்போ நம்ம காலையில இருந்து பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் ஒரு விஷயம், குளத்தூர்ல என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. எல்லாரும் 3:24க்கு அப்புறம் நியூஸ் போடுறது. மாலை மலர்ல போய் 3 மணிக்கு என்ன போட்டிருக்காங்க போஸ்ட்னு போய் பாருங்க. எஸ் பாபு வெற்றி பெற்றார் அப்படின்னு 3 மணிக்கே போட்டாங்க. அந்த டிசைன் அவங்க எத்தனை மணிக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. முன்னிலையில இருக்கும்போது ஏன்னா அது சொன்னா வந்து நம்ம முன்னாள் முதல்வர் வந்து நம்மளோட வார்த்தைகளை காயப்படுத்திடும். அதனால அது வேண்டாம். ஸோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஏன்னா நமக்கும் ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம வந்து மற்றவங்க மாதிரி கிடையாது. நம்மளாம் வந்து டிவிகேவுடைய ஆதரவாளர்கள். ஸோ யாரையுமே நம்ம காயப்படுத்தக்கூடாது. ஓகேவா? இது வந்து நியூஸ் பார்க்கும்போது யாரா நீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த ஒரு வார்த்தை பேசிட்டே இருக்கும்போது டிவிக்கு துட்டை தெரியப்பட்டது அப்படின்ட்டான் ஒருத்தன். நியூஸ் போயிட்டே இருக்கும்போது அந்த 12 மணி ஆக்கில் போயிட்டே இருக்கும்போது கேஷுவலா பார்த்துட்டே இருக்கும், எல்லாம் கேஷுவலா பேசிட்டே இருந்தாங்க. பேசிட்டே இருக்கும்போது லேடி அங்கர் வாய்ஸ் ஒன்று வந்துச்சு. ஐ திங்க் நியூஸ் 7 நியூஸ் தமிழ் கரெக்டா எனக்கு தெரியல என்ன சேனல்னு. நிறைய நியூஸ் மலைச்சு வச்சு பார்த்துட்டு இருப்போம் இல்லையா, என்டிடில இருந்து என்னென்ன ஓடிட்டு இருக்குன்னு. அப்படி இருக்கும்போது இந்த நியூஸ் வந்துச்சு. ரெண்டாவது ரிசல்ட் அப்போ இது வரைக்கும் ஹையஸ்ட் கமாண்ட் வந்து கண்டிப்பா அந்த தடவை தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு இது எதுவுமே கிடையாது. அது நான் ஃபீல் பண்ணேன். கண்டிப்பா நீங்க அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்போ கரண்ட்ல வந்து நான் வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி இப்போ 4வது ஒரு 4 மணி நேரத்தில் ஆரம்பிச்சிருப்பேன் நான் அந்த வீடியோவை. அந்த டயத்துல வந்து 12% அபோ 1,08 பாயிண்ட் சம்திங்ல வந்து தளபதி நம்பர் 1ல இருக்கிறாரு. அடுத்தடுத்து இவங்க எல்லாருமே 1 கோடி அந்த ரேஞ்சில் இருக்காங்கன்றது ரிசல்ட். ஆனா இது மேட்ரு கிடையாது. 12 மணி ஆப்லயே 10% உங்களுக்கே தெரியும். 8% எடுத்தாலே ஒரு கட்சி வந்து மாநில அரசுடைய அங்கீகாரம் பெற்றது அப்படின்றது ஆயிரும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது 12 மணிக்கே நான் யார் உனக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்ற அதெல்லாம் இருக்கு இல்லையா, மாஸ்லே மாஸ், பக்கா மாஸ். அது வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் அந்த எந்த டயத்துல வந்து எட்டிருச்சு அப்படின்றோடனே அதை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் இல்லையா, அதுதான். அப்புறம் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மங்கள் தீப். ஓகேவா? இதை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சா கூட நான் ஹாப்பி தான். மங்கள் தீப் அப்படின்றது வந்து ஒரு பத்தியோட விளம்பரம். அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஜனநாயகத்தின் நறுமணம் கமரும் அப்படின்னு போட்டு இந்த விளம்பரம் போட்டு நடுவில் ஓடுது அப்படி எல்லாம் நியூஸ் வந்துச்சு. மங்கள் தீப் கிரேட். ஏன் அப்படின்னா அவங்களோட டிசைன்ஸ் இருக்கு இல்லையா, சிகப்பு மஞ்சள் சிகப்பு அப்படின்ற மாதிரி அந்த அட்டைப்பட்டியவே டிவிகே அந்த ஒரு இதில் தான் ரெடி பண்ணி தான் விளம்பரமே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆக மொத்தம் எல்லாருக்குமே வந்து அந்த வெற்றி வந்து தெரிஞ்சிருச்சு. இது போக வந்து நம்ம விட்டுருப்போம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் வந்து சாங்ஸோட உங்களுக்குலாம் காட்டவே முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் காலையிலே வச்சு விட்டோம். உங்களுக்கே தெரியும் என்னன்ட்டு. சவுண்ட் இல்லாம நான் போட்டு விடுறேன். அதனால இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அடிச்சு போயிருச்சு. அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அட்டகாசமா நான் ஒண்ணு காட்டுறேன். இதுதான் இருக்கிற அட்டகாசம். ஏன் இது அட்டகாசம் சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். தெரியுதா? தெரியுதா? அணில் வந்து அப்படி சூப்பர் பவர்ல இறங்குற மாதிரி அதுக்கப்புறம் போட்டதெல்லாம் காப்பரேட் வந்துருங்க அமிச்சான். அந்த அளவுக்கு அப்படி ஒரு கண்ணாடியை மாட்டிட்டு மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வரும்போது ஒரு என்ட்ரி இருக்கும் இல்லையா, அதை போட்டு அதுல வந்து இன்ஸ்டால பார்த்தது. அது என்ன ஃபாஸ்டஸ்ட் 100K லைக்ஸ் அண்ட் 100 crore in 1 day அப்படின்னு போட்டு உட்காலி ஃபாஸ்டஸ்ட் 100 சீட் லீடிங்கும் நாம வேண்டாம் அப்படின்னு போட்டுட்டு விஜய் போட்டோ போட்டு விட்டுருந்தாங்க பாருங்க. அப்படின்றத விட தெரிவிக்க விட்டு அப்படி சோசியல் மீடியா பத்திக்குச்சு இன்ஸ்டாகிராம்ல. அந்த அளவுக்கு இது ஒரு வெற்றி, பிரம்மாண்ட வெற்றி. அதுக்கப்புறம் வந்து இப்போ இப்படி போய்கிட்டு இருக்கேடா, இது ஒன்றும் தனிச்சு பெரும்பான்மை அப்படி கிடையாது நீங்க நினைக்கலாம். அபோவ் 100 நான் பார்த்துட்டு இருக்கும்போது 100.08 100.09ல வந்து போயிட்டு இருந்தது. உங்களுக்கே தெரியும் 118 அப்படி 4 பேர் நீங்க கூப்பிடுங்களேன் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தா வேலை முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும், ஆளுநர் என்ன பண்ணுவாங்க, கூட்டு வச்சு 165 நமக்கு அந்த அளவுக்குலாம் அறிவு கிடையாது. என்ன 165 அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது இப்ப சட்டத்துல சில விஷயங்கள் வந்து இருக்கும். அவங்க வந்து இந்த இதுக்குள்ள பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படின்னு இருக்கும். அதுக்கு ஒரு விதி இருக்கும். ஓகேவா? அதை எடுத்துட்டு வந்து அவங்க வந்து டைரக்டா வந்து இப்ப குடியரசுத் தலைவர் ஆட்சி கீழே போறது அப்படி இப்படின்றது, ஆளுநர் கீழே போறதுன்றத அவங்களே விரும்ப மாட்டாங்க. அது வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் அப்படின்றது தெரியும்.
ஒரு டைம் கொடுப்பாங்க, நீங்க வந்து பெரும்பான்மை நிரூபிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது இப்ப போற போக்குல வந்து இன்னும் ரிசல்ட் வந்து முடியல, ஓகேவா? ஃபைனல் ஆக 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 அங்கங்க என்னென்ன கலையும் அப்படின்றது நேத்தே ஓரளவுக்கு வந்துருச்சு. ஆக மொத்தம் இது வெற்றி வந்து டிவிகேக்கு வந்து அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். அதனால வந்து உண்மையில பயங்கரம் தான். தளபதி வந்து ஒரு கட்டத்துல அப்படியே ஃபோர்ஸா நிக்கிற அந்த மொமெண்ட் ஃபுல்லாவே இதுல அடிச்சு நொறுக்கி போய்கிட்டு இருக்கு. சரிடா, நீ காலையில இருந்து பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கியே, இன்னொரு விஷயத்த மெயினா சொல்லலையே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதை நான் இப்ப சொல்றேன். இதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன்னா ஃபன் ஆயிடக்கூடாது அப்படின்றனாலதான். இப்போ நான் வந்து ஒர்க் பண்றேன்னு வைங்களேன். என் கூட ஒர்க் பண்ணவங்க நான் ஒரு விஷயத்துல ஜெயிச்சா என்னை வந்து பார்க்க வந்து விஷ் பண்ண வருவாங்க. அதெல்லாம் வந்து நீங்க வந்து வேற மாதிரிலாம் பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறதுனாலதான் நான் அதை ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கல. எஸ், ஆமா. ரீசா அவர்கள் வந்து அவங்களுடைய வாழ்த்தை வந்து சொன்னாங்க காலையில திருப்பதி போயிட்டு வந்துட்டு. ஸோ அது வரும்போதே அங்கங்க சோசியல் மீடியா ஒரு மாதிரி கமெண்ட்ல எல்லாம் பத்திக்கிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் இருக்கும். சரியா? ஜெயிச்சா எப்படி சொல்லுவாங்களா, பழுத்த மரத்துல என்ன விழுவோம், கல்லடி விழுவும் இல்லையா, அந்த மாதிரிதான். அதனால வந்து இந்த வெற்றி வந்து செலிப்ரேஷன் வந்து பயங்கரமா இருக்கு. மதியமே ஸ்வீட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்க இங்க. பார்த்தேன் வீடியோல நிறையா. ஸோ ஆக மொத்தம் வந்து வெற்றி வந்து எவ்வளவு வந்துச்சு, என்னென்ன தொகுதியில யார் யார் ஜெயிச்சாங்க, அதை பத்தி ஏதாவது ஒரு வீடியோவா இவன் போடுவான்னு பார்த்தா என்னடா பேசி வச்சிருக்க அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் வந்து மேபி தோணிருக்கலாம். பட் இது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது இல்லையா? இன்னும் சுவாரஸ்யம் நிறைய இருக்கு. அது ஃபுல்லா அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தளபதி முதலமைச்சர் சிஎம் விக்கிபீடியா பேஜ்ல போயிட்டு அப்படியே அடிச்சு பார்த்துட்டு இப்ப பார்த்தா யார் போட்டோ இருக்கும், வழக்கம்போல பழைய முதல்வர் போட்டோ இருக்கும். அது வந்தோடனே அதெல்லாம் எடுத்து ஷார்ட்ஸ்ல போட்டு ட்ரெண்டுனா ட்ரெண்டு, அப்படி ஒரு ட்ரெண்டை வந்து உருவாக்குவாங்க. ஸோ இந்த மகிழ்ச்சி வந்து எல்லாருக்குமே வந்து நம்மளே ஜெயிச்ச ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு இந்த வெற்றி வந்து இருந்திருக்கு. ஸோ இதை எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரையும் சர்வ சாதாரணமாக எண்ணி விடவே கூடாது அப்படின்ற ஒன்று இதுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு மிகப்பெரிய அன்புனா என்ன அப்படின்ற ஒண்ணு இருக்கு. நான் பார்த்த பெஸ்ட் மீம் ஒண்ணு இருக்கு. புரியுதா? அந்த மீம் வந்து அப்படியே ஜர்க் ஆக்கி விட்டுருச்சு. அண்ணி நம்பி சேனலா இல்ல வேற இன்ஸ்டாவான்னு எனக்கு தெரியல. இவ்வளவு நாள் வந்து பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் ஸ்கேம் பண்ணி தானே பார்த்திருப்ப. பீப்புள் ஸ்கேம் பண்ணி பார்த்தது இல்லையே அப்படின்னு போட்டு விட்டுட்டு எலெக்ஷன் அப்ப தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு என்னடா இது அப்படின்னு பார்த்தா, இவங்களா ஓட்டுக்கு காசானா அவன் எல்லாம் சேர்த்து மாத்து ஒரு ஆப் வச்சு விட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கான அர்த்தம் அப்படின்றதுக்கு அடுத்தடுத்து மீம் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ தெளிவாக கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்க வரேன். அப்புறம் ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ போகும்போது தளபதி வெற்றி பெற்ற பின்பு தமிழகம் எங்கும் ஒலிக்கும் பாடல் அப்படின்னு நம்ம ஒன்று போட்டு விட்டுருக்கோம். அதை கண்டிப்பாக பாடுங்க. அது வந்து விஜயே முதல்வரின்னு சொல்லிட்டு நம்ம அப்பவே போட்டு விட்டோம். அப்புறம் நம்ம சேனலுக்கு வந்து விக்ரவாண்டியோட ஃபர்ஸ்ட் மாநாள்லயே ஹிஸ்ட்ரி ஆல்வேஸ் ரிப்பீட் இட் செல்ஃப் 97 சொல்லிட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் ஒரு சாங் போட்டேன். அந்த சாங்ஸ் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல உருவாக்கி அதை ஒரு சேனல்ல போட்டு அந்த சேனலை வந்து முடக்கிட்டாங்க. ஸோ இதை நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அப்படின்றத நான் ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டோட சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி இருக்கும்ல, நம்ம பிடிச்ச ஒருத்தர், நடித்த ஒருத்தர், ஹிட் கொடுத்த ஒருத்தர் ஒரு நல்லாட்சி கொடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விருப்பம் நிறைவேறட்டும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம் இல்லையா? அதோட வெற்றி தான் இது. மகிழ்ச்சியா நானும் முடிக்கிறேன் அப்படியே போய்கிட்டே இருக்கு. கட் பண்ணிடுவோம். டிவிகே ஃபேன்ஸ் ட்ரெண்ட் ஆக்கி விடுங்க.